உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, புதுக்காலம் 2ஆம் வாரம் வெள்ளி. இன்றைய முதல் வாசகம் எபிரேயருக்கு எழுதிய திருமடல் இயல் 8 இறைவாக்கியங்கள் 6 முதல் 13 முடிய. இந்த பகுதி 3 கருத்துக்களை மையம் கொண்டிருக்கிறது. கருத்து 1, உள்ளம் தழுவிய உடன்படிக்கை. கருத்து 2, நெருங்கிய உறவு உடன்படிக்கை. கருத்து 3, மன்னிப்பு உடன்படிக்கை. இறைத்தன்மையின் முழு நிறைவும் கிறிஸ்துவுக்குள் உடலுறவில் குடிக்கொண்டிருப்பதால் கொலோசியர் 2:9 இயேசு ஒருவரே கடவுளையும் மனிதரையும் இணைக்கும் உண்மை பாலமாக, இணைப்பாளராக இருக்க முடியும். ரோமையர் 5:15-19, 1 தீமோத்தேயு 2:5. அவர் செய்த உடன்படிக்கையும் பழைய உடன்படிக்கைகளுக்கெல்லாம் மேலானது. இந்த புதிய உடன்படிக்கை, அதன் குணங்கள் முதலியன பற்றி இன்றைய வாசகம் கூறுகிறது. எரேமியா 31:34. முதல் கருத்து, உள்ளம் தழுவிய உடன்படிக்கை. எகிப்து விடுதலைக்கு பின் இறைவன் இஸ்ராயலோடு செய்து கொண்ட உடன்படிக்கை நிலைத்திருக்கவில்லை. அது ஒரு வெளி உடன்படிக்கை போன்றது. அவருடைய முன்னோரை கைப்பிடித்து அழைத்து கொண்டு போனேன் 8:9. ஆனால் இயேசுவிலே செய்து கொண்ட உடன்படிக்கையும் இதயத்தின் உள் ஆழத்தை தொடுவதாகும். என் சட்டங்களை அவருடைய மனத்தில் புகுத்துவேன், அவருடைய உள்ளங்களில் அவற்றை பொறித்து வைப்பேன் 8:10 என்பார் ஆண்டவர். வெளி சட்டங்கள் சடங்குகளை பின்பற்றுவதில் அன்று, உள் அன்பை பெருக்கி கிறிஸ்து இயேசுவையும் அவர்களே பிறரையும் அன்பு செய்து வாழ்வதில்தான் இவ்வுடன்படிக்கை செயல்படுகிறது. கலாத்தியர் 3:26, 2:16-17. சட்டங்களுக்கும் ஒழுங்குகளுக்கும் அடிமைகளாக வாழ்கின்றோமா, அல்லது அன்பு ஒன்றே நமக்கு எப்போதும் மேல்வரி சட்டமாக அமைகிறதா? கருத்து 2, நெருங்கிய உறவு உடன்படிக்கை. உள்ளம் தழுவிய இப்புதிய உடன்படிக்கையின் நடைமுறைகள் பற்றி ஆண்டவரே மக்களுக்கு உணர்த்துவார். அவரே ஆசிரியராய் இருந்து பயிற்றுவிப்பார். உன் குழந்தைகள் அனைவருக்கும் ஆண்டவர் தாமே கற்றுத்தருவார். உன் பிள்ளைகள் நிறைவாழ்வு பெற்று சிறப்புறுவர். நேர்மையில் நீ நிலைநாட்டப்படுவாய். எசாயா 54:13-14. சகோதரனும் நண்பனும் தலைவர்களும் இதை செய்யாதே, இது நல்லது, இது தீயது என்று நமக்கு சொல்லித்தர தேவையில்லை. ஆண்டவரது ஆவியாரே நம் உள்ளங்களில் இருந்து கொண்டு நம்மை வழி நடத்துவார். நாங்கள் உம்மை துணைக்கு அழைக்கும் பொருட்டே உம்மை பற்றிய அச்சத்தை எங்கள் உள்ளத்தில் பதித்துள்ளீர். பாரூக் 3:7. கடவுளிடமிருந்து மட்டும் நாம் கற்றுக்கொள்கிறோமா, அல்லது கடவுளிடமிருந்து கற்றுக்கொள்கிறோமா? நம் துன்பத் துயரங்களில், அச்சம் ஐயப்பாடுகளில் கடவுளை மட்டும் ஆசிரியராக வழித்துணையாக கொள்கிறோமா? உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன். அவரே உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார். என் பெயரால் தந்தை அனுப்பப் போகிற தூய ஆவியாரம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார். நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். யோவான் 14:16-26 என்று இயேசு கூறியதை உணர்ந்து ஆவியாரிடம் நெருங்கிய உறவு கொண்டு வாழ்ந்து அவரிடம் வாழ்வு பாடங்களை கற்றுக்கொள்வோமா? கருத்து 3, மன்னிப்பு உடன்படிக்கை. புதிய உடன்படிக்கை பாவங்களை மன்னிக்க வல்லது. உலகினரின் குற்றங்களை பொருட்படுத்தாமல் கடவுள் கிறிஸ்துவின் வழியாக அவர்களை தம்மோடு ஒப்புரவாக்கினார். 2 கொரிந்தியர் 5:18-19 என்று பவுல் கூறுவது
இப்புதிய உடன்படிக்கை பற்றியே. அவர்களது தீச்செயலை நான் இரக்கத்தோடு மன்னித்து விடுவேன். அவருடைய பாவங்களை இனிமேல் நினைவு கூற மாட்டேன். எபிரேயர் 8:12 என்னும் சொற்கள் நமக்கென்றோ கூறப்பட்டன. இந்நிலையிலே அவநம்பிக்கைக்கும் அச்சத்திற்கும் திகிலுக்கும் நம் வாழ்விலே இடம் இருக்கலாமா? இரக்கம் மிகுந்த கடவுள் 8:12 நம்மோடு உறவு கொண்டுள்ளார் என்பதை உணர்ந்து நடப்போமா? உங்கள் பாவங்கள் கடுஞ்சிவப்பாய் இருக்கின்றன, எனினும் உறைந்த பனி போல அவை வெண்மையாகும். இரத்த நிறமாய் அவை சிவந்திருக்கின்றன, எனினும் பஞ்சை போல் அவை வெண்மையாகும். எசாயா 1:18 என்ற சொற்கள் நமக்கு நினைவூட்டுவனவாக. 2ஆம் வாசகம் நற்செய்தியாளர் மார்க்கு இயல் 3 இறை வாக்கியங்கள் 13 முதல் 19 முடிய. இந்த பகுதி இரு கருத்துக்களை நம் முன் வைக்கின்றது. கருத்து 1, இயேசுவின் சீடர்கள் யார்? கருத்து 2, பன்னிருவர். இயேசு பொதுமக்களுக்கு போதித்தார். தம் தோழர்களாயும் தொண்டர்களாயும் தெரிந்து கொண்ட சிலருக்கு தனிப்பட்ட முறையில் பயிற்சி அளிக்கிறார். இதையே இன்றைய வாசகம் குறிப்பிடுகிறது. முதல் கருத்து, இயேசுவின் சீடர் யார்? இயேசுவின் சீடர் என்பவர் இயேசுவோடு இருப்பவர். 2:19, 3:17, 5:18, 8:10. இயேசுவின் அதிகாரத்தோடு அனுப்பப்பட்டு அவரது மீட்பு பணியில் பங்கெடுப்பார். 6:30, மத்தேயு 10:40. இறைத்தந்தையோடு ஒன்றிருந்த அன்பு திருத்தூதர் இயேசு தம் சீடரும் தம்மோடு இணைந்திருந்து தூது பணியை ஆற்ற வேண்டுமென விரும்புகிறார். மார்க்குவை போல் யோவானும் சீடர் என்ற சொல்லுக்கு இதே பொருளையே தருகின்றார். யோவான் 6:34, 57, 20, 21. எனவே சீடர் என்பவர் இயேசுவால் அழைக்கப்பட்டு அவரோடு இணைந்து வாழ்ந்து அவரால் அனுப்பப்படுவர். யோவான் தரும் உண்மையான திராட்சை கொடியும் கிளையும் 15:1-8 இவ்வாறு நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது. தாயினும் நல்ல தயாளுவே, நின்னை உண்ணி தீயின் மெழுகு ஒத்து உருகும் சிந்தை வர காண்பேனா என்று தாயுமானவர் போல் வேண்டுவோமா? கருத்து 2, பன்னிருவர். பன்னிருவர் என்னும் சொல் மார்க்குவில் 9 முறை வருகிறது. இவர்கள் இயேசுவின் நடுவர்களாய் இருக்க அழைக்கப்பட்டவர்கள். மத்தேயு 19:28. தொடக்கத்தில் சீடர்களாக அழைக்கப்பட்ட இவர்கள் பின்னர் திருத்தூதர்களாக அனுப்பப்படுகின்றனர். 6:7-13. இயேசுவின் சீடர் ஆகவும் மறைத்தூதராகவும் எத்தனையோ பேர் இருக்கலாம். ஆனால் இயேசு உயிரோடு இருந்தபோது அதிகாரப்பூர்வமாக அழைக்கப்பட்டவர் 12. மத்தேயு 10:1-2, 1 கொரிந்தியர் 15:15, திருத்தூதர் பணி 15:5-26. இயேசுவை போல் இறையரசை உள்ளூர உணரவும் அருங்குறிகளால் கடவுளின் பிரசன்னத்தை விளங்க செய்யவும், குறிப்பாக பேய் பிணி அகற்றி இறையரசை அறிவிக்கவும் இயேசு இவர்களை தெரிந்து கொண்டார், அனுப்பி வைத்தார். பழைய ஏற்பாட்டில் யாவே மோசேயையும் ஆரோனையும் பார்த்து 1 சாமுவேல் 12:6 மற்ற குருக்களையும் 1 யோவான் 12:31 நியமித்தார். இதேபோல் புதிய உடன்படிக்கையில் ஆண்டவரும் மெஸ்ஸியாவுமான இயேசு திருத்தூதர் பணி 2:36, மார்க்கு 1:17 தம் பணியை தொடர்ந்து ஆற்ற புதிய இஸ்ராயலின் 12 தேர்ந்து கொள்கிறார். இப்பன்னிருவரும் நாட்டுப்புற மக்கள், சமய அறிவு அனுபவம் அற்றவர் என பரிசேயரால் இகழப்பட்டவர். யோவான் 7:47. படிப்பிலோ பதவியிலோ உயர்ந்தவர் அல்ல. திருத்தூதர் பணி 4:13, 2 கொரிந்தியர் 4:7. இவர்களில் எவரும்
பரிசேயர் கட்சியை சேர்ந்தவர் அல்லர். ஆயினும் இயேசுவின் பால் அன்பு கொண்டவர்கள். பேதுருவைப் போல் குணங்களும் குறைகளும் ஊக்கமும் பயமும் கொண்ட நடுத்தர யூதர்களே இவர்கள். 8:32-36. நாயேன் பல நாளும் நினைப்பின்றி மனத்து உன்னை பேயாய்த் திரிந்து எய்தேன் பெறலாக அருள் பெற்றேன் என்று நாமும் சுந்தரரை போல் அழைப்பை எண்ணி பாடலாம். இன்றும் இயேசு அழைக்கும் சீடர்களுக்கும் இத்தகையோத்தான். எவ்விதம் நம் சீடத்துவ பயிற்சி அமைந்துள்ளது? இயேசுவின் தோழமையில் உறுதி பெற்று அவர் வல்லமை விளங்க செய்கிறோமா? திருத்தூதர்களைப் போல் நம் நிறை குறைகளோடு நாமும் நம்மையே ஆண்டவர் அன்பிற்கு அவர் பணிக்கு அர்ப்பணிப்போம். நம்மையும் அவர் உருமாற்றுவார். நம்மிலும் அவர் வல்லமை விளங்க செய்வார். நின்னை சரண் புகுந்தால் நீ காக்க வேண்டுமல்லாமல் என்னை புறம் விடுதல் என்ன பராபரமே என்ற தாயுமானவர் போல் வேண்டுவோம். ஆண்டவர் இயேசு இன்றைய நாளில் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.